கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் எல்லார் வாழ்விலும் ஒரு கேள்வி இருக்கும். நான் ஏன் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல? ஏன் என்னால முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல? இன்னைக்கு இதற்கான பதில தான் நம்ம பார்க்க போறோம். விழுந்த இடத்திலேயே தங்கிவிடாமல், கர்த்தரை நோக்கி ஓடுவது எப்படி என்பதைப் பற்றி சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல நம்ம தடைய நாம புரிஞ்சுக்கணும். ஏன் நம்மளால வேதம் வாசிக்க முடியல? ஏதோ ஒரு போராட்டம் நம்மள தடுக்குதுன்னா, முதல்ல அத அடையாளம் கண்டு, அதிலிருந்து வெளியில வர முயற்சி எடுக்கணும். 2வதா, 4 நாள் இங்க, 4 நாள் அங்க என அலைபாயக்கூடாது. கன்மலையாம் கிறிஸ்துவுக்குள் நம் கால்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் தரிசனத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபமும், உபவாசமும் தான் நமக்கான பலம். ஒரு ஜாமக்காரனைப் போல விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் ஆவியில் நிரம்பும்போது நமக்கு எதிரான எல்லா பிசாசின் தந்திரங்களும் உடைந்து தெறிக்கும். ஆகவே, என்னால முடியலையேன்னு விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த காத்திருக்கிறார். பிசாசை எதிர்த்து நில்லுங்க. விசுவாசத்தோடு முன்னேறுங்க. தடைகள் எல்லாம் உடைந்து மாறும். கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்துவார். ஆமென்.